Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால 2022ல வெளியான உடல் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது இப்பதான் OTTல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இது ஒரு பக்காவான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே தனியா இருக்க ஒரு வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இங்க ஷைனின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்க ஹஸ்பண்ட பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களோட காலேஜ் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாங்க. அந்த நபரோட பேரு கிரண் அப்படின்றது. இவங்க பேசிக்கும் போது தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அஃபேர் போயிட்டு இருக்கிறது நமக்கு தெரிய வருது. அவர் இருக்காரு பாத்தீங்களா, நான் இன்னைக்கு நைட்டு வரவா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப எனக்கு பீரியட்ஸ், அதனால இப்பெல்லாம் வேணாம், நான் சொல்றப்ப வந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி கிரணும் கேட்டுக்கிறாரு. ஷைனி இந்த வீட்டையே பிடிக்காம தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஷைனியோட பையனை காட்டுறாங்க. இந்த பையனுக்கு ஒரு 6 வயசு இருக்கும். இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஆல்பத்துல தாத்தாவோட போட்டோக்கு மீசெல்லாம் வரைஞ்சிட்டு இருக்கான். இப்பதான் தாத்தாவை காட்டுறாங்க. இவரோட பேரு குட்டி சாயன் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ணு சரியா தெரியாது. அதுவும் நைட்டு நேரத்துல 2 கண்ணுமே இவருக்கு சரியா தெரியாது. இவர் வீட்டுல வேலை பார்க்கறதுக்காக ஒரு நபர் அடிக்கடி வருவாரு. அவர்கிட்ட தான் இந்த தாத்தா சேர்ந்து பேசிட்டு இருப்பாரு. இப்பதான் திடீர்னு உள்ள இருந்து சாக்கடை வெளியே வந்து விழுது. அந்த ஸ்மெல்ல இவனால தாங்க முடியல, ரொம்ப நாத்து அடிக்குது அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இதே வீட்டுல தோட்ட வேலை எல்லாம் பாக்குறதுக்காக ஒரு லேடி இருப்பாங்க. அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சிடுறாங்க. இப்ப சாப்பிடுறதுக்காக திண்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஷைனிக்கு தெரியுது. ஒரு காஃபி போட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி காஃபி எல்லாம் ரெடி பண்ணி வெளியே எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட தராங்க. அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஷைனி போற வரைக்கும் அந்த காஃபியை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க சாக்கடையில ஊத்திடுறாங்க. அதுக்கு காரணம் இந்த வீட்டுல ஒரு கெட்ட ஸ்மெல் வரும்ன்றது ஒரு காரணம். அதே சமயம் ஷைனி அக்கறையோட போட மாட்டா அப்படின்றதுக்காக தான் இப்படி பண்றாங்க. குட்டி சாயனோட ஒய்ஃப் கடைசி 4 வருஷமா படுத்த படுக்கையா தான் இருக்காங்க. பெட்ல வச்சுதான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணும். இதுக்காக ஒரு லேடியா வேலைக்கு போட்டிருக்காங்க. அந்த லேடி கிளீன் பண்ற வேலையெல்லாம் பாக்குறாங்க. இவங்க சம்பந்தப்பட்ட பொருளை வெளியே போடுறாங்கல்ல, அதுதான் இந்த ஸ்மெல்லுக்கு காரணமா இருக்கும். கடைசி சில மாசமா தான் இந்த கேர்டேக்கர் லேடி இதெல்லாம் பாத்துக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஷைனி தான் இந்த வேலையெல்லாம் பாத்துப்பாங்க. இப்ப அந்த கேர்டேக்கர் லேடி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து எரிச்சு விட்டுறாங்க. குட்டி சாயனை பொறுத்த வரைக்கும் அவரோட ஒய்ஃப் ரொம்ப பிடிக்கும். லேடிஸ் தானே சில வேலையை பாத்துக்க முடியும், அதனால தான் அந்த கேர்டேக்கரை போட்டிருப்பாங்க. இப்ப இவரும் ஒய்ஃப் கிட்ட சந்தோஷமா பேசுறாரு. உனக்கு பவுடர் போட்டு விடுறேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா உங்களுக்கு பவுடர் எல்லாம் போட்டு விடுறாரு. இப்ப கிரண் இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி ஷைனிக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஷைனியும் இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சேன், குளிக்கிறதுக்காக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் வீடியோ கால்ல காட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. சரி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஏத்துக்கிறாங்க. இவரும் சந்தோஷமா வீடியோல பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவங்களும் குளிக்கிறதெல்லாம் இவருக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. கிரணை பொறுத்த வரைக்கும் சோமன் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவருக்கு மட்டும் இவருக்கு இருக்க அஃபேரை பத்தி எல்லாம் தெரியும். என்னடா அஃபேர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சகஜமா கேட்கிறாரு. இவரும் கொஞ்ச நாள் கழிச்சு வர சொல்லிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. கொரோனா எல்லாம் வந்தது பாத்தீங்களா, இது அந்த டைமா தான் இருக்கும். இப்ப பிரேயர்லாம் எல்லாருமே சேர்ந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வேலை பார்க்குற கேர்டேக்கர் லேடி இருக்காங்க பாத்தீங்களா, கொரோனா கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்னால இங்க இருக்க முடியாது, நாளைக்கு காலையில என்னோட ஊருக்கு கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. திடீர்னு இப்படி சொன்னா எப்படி, நீங்க இருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஈரன் பேசி பாக்குறாங்க. இல்ல நான் கண்டிப்பா போகணுன்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. ஈரன் சரியா பாத்துக்கல அப்படின்றதுக்காக தான் அந்த கேர்டேக்கர் லேடியே போட்டிருப்பாங்க. இப்ப அவங்க போயிட்டா என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரிலாம் குட்டி சாயன் யோசிச்சுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி பாத்துக்க போறது அப்படின்ற மாதிரி ஷைனி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த கேர்டேக்கர் லேடி வராங்க. நான் ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நாள்ல வந்துடுறேன், என் சம்பள காசை தந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, சம்பள காசெல்லாம் எடுத்து தந்துடுறாங்க. என்ன 7 நாள் காசு விட்டு போகுது, அதையும் சேர்த்து தாங்கன்ற மாதிரி இந்த லேடி கேக்குறாங்க. இதுல இருந்தே உங்களுக்கு திரும்பி வர ஐடியா இல்லன்றது தெளிவா தெரியுது அப்படின்ற மாதிரி ஈரனோ சொல்லி அந்த காசை தந்துடுறாங்க. இந்த லேடி இருக்காங்கல்ல, என்னென்னலாம் எந்தெந்த டைமுக்கு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு முன்னாடி நான் தான் பாத்துக்கிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஷைனி சொல்றாங்க. அந்த லேடியும் கிளம்புறாங்க. அந்த லேடி கிளம்பி போனதுனால ஈரன் தான் எல்லா வேலையும் பாத்துக்கணும். கொஞ்சம் மாசம் இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம இருந்தது, திரும்பி இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப அவங்களை கிளீன் பண்றதுக்காக வந்துடுறாங்க. மாமனார் முன்னாடி புலம்பிக்கிட்டே தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்களோட ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கழட்டி பாத்ரூம்ல வச்சிருவாங்க. மாமா பாத்ரூம்ல வச்சிருக்கேன், நீங்க துவைச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரூமுக்கு கிளம்பிடுறாங்க. இப்ப அவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபோட துணி எல்லாத்தையும் துவைச்சு போட்டுறாரு. இப்ப ஈரனோ கறி குழம்பு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கையில இருந்து அந்த நாத்தம் அடிக்குது. அந்த நாத்தம் அடிக்கிறதுனால இவங்களும் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்றாங்க. வாந்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப மாமனாருக்காக சாப்பாடுலாம் பரிமாறிட்டு இருக்காங்க. நீ சாப்பிடலையான்னு கேக்குறாரு. இல்ல மாமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த கிளீன் பண்றதுலாம் இவங்களுக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. அதனால தான் கொஞ்சம் அப்செட்டாவே இருந்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வருது. இவங்களும் அட்டென்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட பல வாட்டி ஊர்ல இருந்து வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அவர் வேலை இருக்குன்னு இழுத்து போட்டுக்கிட்டே இருக்காரு. கேர்டேக்கர் லேடி வேற கிளம்பி போயிட்டாங்கல்ல, வேற ஒரு லேடியை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது கொரோனா டைம், நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், யாருமே செட் ஆக மாட்டாங்க, நீ கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படிங்க அட்ஜஸ்ட் பண்றது, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
ஏன் இப்படி பேசிட்டு இருக்க, அவங்களும் உனக்கு அம்மா மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என் அம்மாவா இருந்தாலும் சரி உங்க அம்மாவா இருந்தாலும் சரி பீ நாத்தம் தான், மூத்திர நாத்தம் தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சோகமா சொல்றாங்க. இப்ப இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, கிரணுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் சொன்னாரு பாத்தீங்களா, அதெல்லாம் கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அந்த இடத்துல அவருக்கு நிறைய சம்பளம் கிடைக்குதா, அதனால தான் வரமாட்டாரான்னு கேக்குறாரு. ஷைனி என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல 25,000 ரூபாய் தான் சம்பாரிச்சிட்டு இருக்காரு. இங்க ஒரு நல்ல வேலை தேடினாலே 30,000 ரூபாய் ஈஸியா சம்பாரிச்சிடலாம். இருந்தாலும் அந்த இடத்துல அவர் ஃப்ரீயா இருக்காருல, அதுக்காக தான் என்னை விட்டு போயிட்டாரு. நான் தான் இவங்க 2 பேர்கிட்ட மாட்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க. வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு டாக்டர் லேடி செக் பண்றதுக்காக வருவாங்க. அந்த லேடியோ வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. என்னம்மா மாத்திரையெல்லாம் வேலைக்கு கொடுக்குறியா இல்லையா, இந்த மாதிரிலாம் கவனிக்காம இருந்தா சீக்கிரமா இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி நந்தா தான் சந்தோஷமா இருக்குமே அப்படின்ற மாதிரி இவங்களும் லைட்டா முணுமுணுக்கிற மாதிரி பேசுறாங்க. இவங்க முணுமுணுக்கிறதெல்லாம் வெளிய இருந்து மாமனாரும் கவனிக்கிறாரு. ஆனா அதெல்லாம் குட்டி சையன் காட்டிக்க மாட்டாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, பையனை வேற ஒரு சொந்தக்காரங்க வீட்டுல விடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அது சம்பந்தமா மாமா கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து காரை எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிரண் திரும்பி மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் பாத்தீங்களா, இப்பதான் ஈரன் கிட்ட இருந்து கால் வருது. இன்னைக்கு நைட்டு வேணா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இப்ப இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேங்கா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த கேங்ல கலந்து நம்மளும் பேசுவோம் அப்படின்ற மாதிரி இவரும் அந்த இடத்துக்கு வராரு. இவங்கெல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்கும் போதுதான் ஈரின் கார் இருக்கு பாத்தீங்களா, இவங்களை கிராஸ் பண்ணி போகுது. இந்த கேங்ல இருக்க ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, இப்ப போறாளே அந்த ஷைனி, அந்த ஷைனிக்கும் வேற ஒரு நபருக்கும் அஃபேர் போயிட்டு இருக்கு. அந்த நபர் இருக்கார்ல, மாமரம் வழியா தான் அவங்க வீட்டுக்குள்ள நுழைவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்கிற கிரணும் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு. யாராவது சொல்றதை கேட்டு சொல்லாத, அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒருத்தர் மரம் ஏறி உள்ள போவாருன்னு சொல்லிட்டேன்ல, அந்த நபரை நைட்டு நேரம் நான் தான் அந்த வீட்டு பகுதிக்கு கூட்டே போவேன் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இப்பயும் கிரண் நம்ப மாட்டாரு. பயங்கரமா அவன் மேல கோவம் எல்லாம் பட ஆரம்பிக்கிறாரு. ஆனா பக்கத்துல இருக்க சோமனி இவரை சமாதானப்படுத்திடுறாரு. அவன் தான் பேசுறானா, நீ எதுக்குடா டென்ஷன் ஆவற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீ என் கூட எத்தனை வாட்டி ஷைனி வீட்டுக்கு வந்திருக்க, இவன் சொல்றதெல்லாம் சுத்த பொய் அப்படின்ற மாதிரி கிரண் சொல்லிட்டாரு. பொய்யும் தான்டா நானும் சொல்றேன், அதுக்காக நீ கோவப்பட்டனா அவனுக்கு சந்தேகம் வந்துட போகுது அப்படின்ற மாதிரிலாம் இந்த சோமன் சொல்லிட்டாரு. இப்ப நைட்டு நேரம் அவங்க கிட்ட இருந்து கால் வருது. இப்பவா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த சோமன் கூட தான் பைக்ல அந்த இடத்துக்கு வராரு. சோமனும் பைக்கை கொஞ்சம் தள்ளி நிறுத்திடுறாரு. சீக்கிரமா வான்னு சொல்றாரு. ஈரவும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வீட்டை நோக்கி நடக்கிறாரு. வீட்டோட பின் கதவு இருக்குல்ல, அது வழியா உள்ள வந்துடுறாரு. இப்ப அவங்க ரூம்க்கு வந்துடுறாரு. இப்படிதான் யாருக்குமே தெரியாம இவங்க நடுவுல மீட் பண்ணிக்கிறாங்க போல. வந்தவர் இருக்காரு பாத்தீங்களா, சடனா இவங்க கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் வச்சு முடிச்சிடுறாங்க. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. என் கூட ஒன்னா இருக்கும் போது உனக்கு ஏதாவது நாத்தம் ஃபீல் ஆச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா எனக்கு அந்த நாத்தம் ஃபீல் ஆகுது. இந்த நாத்தத்தை விட்டு எப்படியாவது நான் வெளியே வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த நாத்தத்தினால நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்றது உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி புலம்புற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவங்க இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியா இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உனக்கு பிரச்சனை வந்துடாதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என்ன பிரச்சனை வரும், 4 வருஷமா படுத்த படுக்கையா இருக்கவங்க திடீர்னு இறந்து போயிட்டா யாருக்கு சந்தேகம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதனால இவரை இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் கூட நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறல்ல, அப்ப இந்த விஷயத்த பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் ஒரு ஸ்டேஜ்ல சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்க 2 பேருமே நைட்டு நேரம் சைலண்டா வெளியே வராங்க. நான் மாமனார் தூங்குறாருன்றதை செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க மட்டும் மாமனார் ரூம்க்கு வராங்க. அவர் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு. இப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அந்த ரூம்க்கு வந்துடுறாங்க. அந்த பாட்டி முழிச்சுதான் இருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்திருக்கிறதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஈரினும் ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கிறாங்க. அதை நல்லா ஈரப்பத்திடுறாங்க. ஈரப்பத்தின பெட்ஷீட்டை இவங்க கழுத்துல வச்சு நெரிக்கிறது தான் இவங்களோட பிளான். இப்ப பக்கத்துல வந்து நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்ணுல இருந்து கண்ணீர்லாம் சிந்துது. இப்ப பெல் ஒன்னு இருக்கும், அதை அடிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ளேயே இவங்க நெரிச்சதுல அந்த பாட்டி அந்த இடத்துல இறந்துடுறாங்க. முடிஞ்சிருச்சு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஈரின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி திரும்பி ரூமை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா துணியை அங்கேயே விட்டு போயிருப்பாங்க. ரூம்க்கு வந்தோன்னே ஈரின் இருக்காங்கல்ல, ரெஸ்ட் ரூம்க்கு வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இப்ப முகத்தெல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா வெளியே வந்து உட்கார்றாங்க. ஆனா இவரு கொஞ்சம் பதட்டமா இருக்காரு. நம்ம கொலை பண்ணும் போது அவங்க 2 பேரோட முகத்தையும் பார்த்துட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. பார்த்துட்டாங்க, அதான் இறந்துட்டாங்கல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. கண்டிப்பா இறந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன இவ்வளவு டவுட்டா கேட்கிற, எனக்கும் இப்ப டவுட் வருது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரி இன்னொன்னு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிடலாம் 2 பேருமே முடிவு பண்றாங்க. அதனால 2 பேருமே அமைதியா அந்த ரூமை நோக்கி நடக்கிறாங்க. அந்த பாட்டி அசைவே இல்லாத மாதிரி தான் இருக்காங்க. இருந்தாலும் ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, மூச்சு விடுறாங்களா அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து செக் பண்றாங்க. அதே மாதிரி பல்ஸ் எல்லாம் புடிச்சு பாக்குறாங்க. கண்டிப்பா இறந்துட்டாங்கன்னு தெரியுது. இப்பதான் துணியோட ஞாபகம் உங்களுக்கு வருது. நம்ம நெரிச்ச துணி எங்க போச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த இடத்துல இல்ல, அப்ப எங்க போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே கொஞ்சம் பதட்டப்படுறாங்க.
சரி நம்ம ரூமுக்கு கொண்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க ரூமுக்கு வந்து செக் பண்றாங்க. அந்த இடத்துல துணியை காணோம். துணி எங்க போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி கிரணும் பயந்துகிட்டே கேக்குறாரு. இரு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, வேகமா இந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. மாமனார் ஒரு வேலை பார்த்து எடுத்துருப்பாரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால மாமனாரை செக் பண்றதுக்காக குட்டிச்சாயன் ரூமுக்கு தான் வராங்க. அவர் பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இவர் எடுத்திருக்க வாய்ப்பு இல்ல, வேற எங்கேயாவது தான் இருக்கும் போல அப்படின்னு யோசிக்கிறாங்க. திரும்பி அந்த பாட்டியோட ரூம்க்கே வராங்க. அங்க தேடி பார்க்கும் போது தான் அந்த துணி கீழே விழுந்திருக்கிறத கவனிக்கிறாங்க. நல்ல வேலை நம்ம தான் கீழே போட்டிருக்கோம் போல அப்படின்ற மாதிரி அந்த துணியை எடுத்துட்டு ரூம்க்கு வந்துடுறாங்க. நீ கேட்டதுல நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் ரிலாக்ஸா படுத்துடுறாங்க. இப்ப இவரும் கொஞ்சம் ரிலாக்ஸா படுத்துறாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையே இல்ல அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. சோமன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்தா கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி செல்லுல படம் பார்த்துட்டு தான் படுத்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டு பேரை காட்டுறாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுல, அதனால அனுப்பிவிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பின் கதவு இருக்கு பாத்தீங்களா, அதை திறக்க வராங்க. பார்த்தா யாரோ லாக் பண்ணிருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது. வேற கதவு வழியா அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி அந்த கதவை வந்து செக் பண்றாங்க. அதுவும் லாக் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. யார் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி கிரண் கேக்குறாரு. ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா கேக்குறாங்க. குட்டி சாய்னா அப்படின்னு கேக்குறாரு. அவரை தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்பதான் மேல இருந்து சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கு. இவங்களும் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ கீழே நில்லு அப்படின்ற மாதிரி அவரை நிக்க வச்சுட்டு இவங்க மட்டும் தான் பொறுமையா மேல வந்துட்டு இருக்காங்க. இப்ப மேல வந்து யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி எட்டி பாக்குறாங்க. சட்டுன்னு யாரோ அடிச்சிடுறாங்க போல, படிக்கட்டுல உருண்டி கீழே விழுறாங்க. இவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக கிரண் ஓடி வராரு. அந்த இடத்துல டிராப் இருக்கு போல, இவரோட முட்டி கிழிஞ்சுக்குது. யார் இந்த மாதிரி டிராப் செட் பண்ணா அப்படின்றத இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கேமரா கொஞ்சம் கொஞ்சமா மேல வருது. அந்த இடத்துல பார்த்தா இந்த குட்டி சாயன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் பீடியை பத்த வச்சு புடிச்சிட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இப்பதான் நடந்த விஷயத்தையே நமக்கு திரும்பி காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே துணியை வச்சு நெரிச்சாங்க பாத்தீங்களா, அந்த சீனை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒய்ஃபை நெரிச்சு சாவடிச்சாங்க பாத்தீங்களா, அப்ப குட்டி சாயன் கெட்ட கண்ணை வந்து முழிச்சிருப்பாரு. இவங்களும் கதையை முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி திரும்பி இவங்களோட ரூமுக்கு போயிருப்பாங்க. இப்ப குட்டி சாயன் இருக்காருல, ஒய்ஃபை செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இந்த ரூமுக்கு வந்துடுறாரு. இப்போ ஒய்ஃபு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க கிட்ட இருந்து பதில் வர மாட்டேங்குது. என்ன பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி தொட்டுலாம் பாக்குறாரு. அப்பதான் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு தெரிய வருது. அதே சமயம் ஒரு துணியும் தட்டுப்படுது. இந்த துணி எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்ப கூட யாரும் கொண்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க மாட்டாரு. இந்த விஷயத்த மருமக கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்க ரூமை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, வேகமா ஒரு இடத்துல ஒளிஞ்சுப்பாரு. அவங்க இறந்திருப்பாங்களா மாட்டாங்களானே உங்களுக்கு டவுட் வந்துருச்சுல, அதை செக் பண்றதுக்காக தான் இந்த சமயம் இந்த ரூம்க்கு வந்திருப்பாங்க. அவங்க செக் பண்ணிட்டு இருக்க கேப்ல இவர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க ரூமுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ரூமுக்கு வந்துடுறாரு. யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்கல்ல, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்ப அவங்க ரூம்ல ஏதாவது தட்டுப்படுதா அப்படின்னு தேடுறாரு. இவர் கையில காண்டம் தான் தட்டுப்பட்டிருக்கும். ஒருவேளை ஷைனிக்கு அஃபேர் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்பதான் அவங்க ரெண்டு பேர் திரும்பி இந்த ரூமை நோக்கி நடந்து வராங்க. அதனால குட்டி சாயன் இங்க இருந்து கிளம்பிடுவாரு. ஒருவேளை குட்டி சாயன் எடுத்திருப்பாரா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு டவுட் வந்திருக்கும். அதனால தான் செக் பண்றதுக்காக குட்டி சாயன் ரூம்க்கு வந்திருப்பாங்க. இவங்க வரப்போறாங்கன்னு தெரிஞ்சுதான் வேகமா ரூமுக்கு போய் இவர் படுத்திருப்பாரு. தூங்குற மாதிரிலாம் நடிப்பாரு. அதனால அவங்களும் சந்தேகம் வராம கிளம்பி இருப்பாங்க. குட்டி சாயனுக்கு ஒருவேளை பையன் வந்திருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. அதனால வேகமா பையனுக்கு கால் பண்ணிட்டாரு. அப்பதான் பையன் வரல, இன்னும் ஃபாரின்ல தான் இருக்காரு அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. இவர் கொஞ்சம் சோகமா தான் பேசிட்டு இருக்காரு. அப்பா என்னாச்சு, ஏன் இவ்வளவு சோகமா பேசுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பையன் கேக்குறாரு. என்ன வேலையா இருந்தாலும் சரி, நீ உடனே அந்த வேலையெல்லாம் யார கேட்டுட்டு நாளைக்கு ஊருக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பையன் ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவர் இந்த இடத்துல ஆயுதத்தெல்லாம் ரெடி பண்ணிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே ரூம்ல சந்தோஷமா இருந்தாங்கல்ல, அந்த கேப்ல தான் குட்டி சாயன் கதவை லாக் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி ட்ராப் எல்லாம் செட் பண்ணிருப்பாரு. அந்த ட்ராப்னால தான் இவங்க ரெண்டு பேருக்குமே காயம் பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இவரும் பயந்துகிட்டே கேக்குறாரு. இது எல்லாம் மாமனாரோட வேலை அப்படின்றது இவங்களுக்கு தெளிவா புரியுது. இவங்களும் வழியெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. சாவியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தேடி பாக்குறாங்க. ஆனா சாவி இவங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. இங்க என்ன நடக்குது எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி கிரண் வேற கேக்குறாரு. அவர் தான் நம்ம ரெண்டு பேரையும் காலி பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அவர் கொன்னதை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கிரண் கேக்குறாரு. வேற வழியே இல்ல, குட்டி சாயனா சாவடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரை சாவடிச்சா பிரச்சனை வராதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஒய்ஃப் இறந்து போனதுனால சூசைட் பண்ணி இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம கொண்டு வரணும். அவரை பிடிச்சாதான் சாவி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி காயெல்லாம் ரொம்ப வராத மாதிரி அவரை சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் குட்டி சாயன் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ரூம்ல மறைஞ்ச மாதிரி கேட்டுட்டு தான் இருக்காரு. இவரோட ரூம்ல துணி எல்லாம் இருக்கும். அதுல ஒரு துணியை எடுத்துக்கிறாரு. இவரோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ரூம் வந்துடுறாரு. இந்த துணியை வச்சிரு, நான் வந்து போட்டு விடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் குட்டி சாயனை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. குட்டி சாயன் அவரோட ரூம்ல இருக்காரா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட ரூமை நோக்கி தான் வராங்க. இப்ப கதவை திறந்து வராங்க. அந்த இடத்துல அவரை காணோம். அந்த இடத்துல ஒரு லேம்ப் மட்டும் தான் இருக்கு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த லேம்ப் வெளிச்சத்து மூலியமா அவர் எங்க இருக்காருன்னு பாத்துட்டு இருக்காங்க.
திடீர்னு அந்த லேம்ப் இருக்கு பாத்தீங்களா, உள்ளுக்கா எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த லேம்ப் வெடிய போது பாத்து அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க இவர் சொல்றாரு. அதுக்குள்ள அந்த லேம்ப் வெடிஞ்சிருது. இவங்க கையெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. கஷ்டப்பட்டு எரியறதெல்லாம் இவங்க அணைக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் குட்டி சாயன் தான் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப ஒய்ஃபுக்கு பக்கத்துல இருக்க அந்த பெல்ல பாக்குறாரு. உனக்கு எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் சரி, உடனே இந்த பெல் அடி, நான் வந்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட சொல்லி தான் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல அதெல்லாம் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்றாரு. ஷைனிக்கு அந்த கையை கருகவே செஞ்சிரும். இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த கைக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விடுறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த பாட்டி இருக்கிற இடத்துக்கு தான் வராங்க. அந்த இடத்துல அவர் இருக்காரா அப்படின்ற மாதிரி தேடி பாக்குறாங்க. அந்த இடத்துல அவர் இருக்க மாதிரி தெரியல. சரி, மத்த இடத்துல தேடி பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவருக்கு சரியா கண்ணு தெரியாது, அதனால ஈஸியா புடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஷைனி சொல்லிட்டாங்க. இப்பதான் ஒரு இடத்துல நடந்து போறத பாக்குறாங்க. அந்த இடத்த வச்சு அமைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா சவுண்ட் மூலியமாவே அவங்க நெருங்கி வராங்க அப்படின்றது குட்டி சாயனுக்கு தெரிஞ்சிருது. என் ஒய்ஃப் அநியாயத்துக்கு சாவடிச்சிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பொருளா தூக்கி இவங்க ரெண்டு பேர் மேலேயே எரிஞ்சிட்டு இருக்காரு. அதை மீறிய இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஸ்டேஜ்ல குட்டி சாயனை லாக் பண்ணிடுறாரு. ஆனா குட்டி சாயன் இருக்காருல, பின்னாடி இருக்க ஒரு பொருளை தள்ளிடுறாரு. தேங்காய் உரிக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அதுலதான் கிரண் உக்காந்துடுறாரு. கிரண் பின்னாடி பயங்கரமா அடிபட்டுது. வலியில துடிச்சிட்டு இருக்காரு. இவங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்துல வந்து பாக்குறாங்க. ஷைனி, நான் இப்ப சொல்றேன், அந்த கிழவனை நான் அவ்வளவு சீக்கிரத்துல விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு தேடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அவர் மாட்டினா காலி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி கிரணும் வெறித்தனமா தேடிட்டு இருக்காரு. ஆனா கிரணுக்கு பின்னாடி இவர் வந்துடுறாரு. கிரணை மண்டிலேயே அடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எய்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஈரன் இருக்காங்கல்ல, இவருக்கு பின்னாடி வந்து நிப்பாங்க. இவரோட மண்டிலேயே அடிச்சிடுறாங்க. இவங்க ரொம்ப காயப்பட்ட கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்ப குட்டி சாயன் ரொம்ப காயப்பட்டுறாரு. இவங்க இருக்காங்கல்ல, நீ போய் கிருஷ்ணா எல்லாம் எடுத்து வை, நான் கிச்சன் வரைக்கும் இழுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிரணும் வேகமா கிச்சனை நோக்கி போயிடுறாரு. இவங்களும் அந்த இடத்தை நோக்கி இவரை இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இழுத்துட்டு வந்துட்டு இருக்கும் போது இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஷெல்ஃப் கிட்ட வரும்போது கரெக்டா முடிச்சு அந்த ஷெல்ஃபை தள்ளி விட்டுறாரு. அந்த ஷெல்ஃப் ஈரின் மேல விழுந்துரும். அந்த கேப்ல இவர் தப்பிச்சிடுறாரு. ஷைனிக்கு அடிபட்டதுனால கிரணும் வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எரிக்கிறதுக்கு அந்த டின்னெல்லாம் எடுத்து தான் வந்திருக்காரு. இப்ப ஷைனி இருக்காங்க பாத்தீங்களா, குட்டி சாயன் கிட்ட பேசுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையா ஒளிஞ்சிருக்க இடத்தை விட்டு வெளியே வந்துருங்க, அப்படி இல்லையா உங்க ஒய்ஃபோட பாடியை எரிச்சு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவ எரிச்சாலும் எரிப்பா அப்படின்ற மாதிரி குட்டி சாயனோ பயப்படுறாரு. அதனால வெளியே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி மறைஞ்சிருக்க இடத்தை விட்டு வெளியே வந்துடுறாரு. இவங்களும் வேகமா குட்டி சாயனுக்கு பக்கத்துல வராங்க. இவங்க கோவத்துல இருக்காங்கல்ல, குட்டி சாயனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. குட்டி சாயனும் பதிலுக்கு எதுவுமே பண்ணாம அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காரு. குட்டி சாயனால ஈரவும் காயப்பட்டிருக்காருல, நம்ம பங்குக்கு 4 அடி அடிப்போம் அப்படின்ற மாதிரி அவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இப்ப ஷைனி இருக்காங்க பாத்தீங்களா, சவத்தோட லாக் பண்ண மாதிரி அவரோட கழுத்தை நெரிக்கிறாங்க. அவர் மூச்சு விட சிரமப்படுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல மூச்சு நின்னு போயிருது. அதுக்கப்புறம் தான் ஷைனி விடவே செய்யறாங்க. ஆனா குட்டி சாயன் நடிக்க தான் செஞ்சிருப்பாரு. இப்ப சடனா திரும்பி கிரனோட கால்லயே அட்டாக் பண்ணிடுறாரு. அவரும் கீழே விழுந்துடுறாரு. அதே மாதிரி ஷைனியை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேருமே காயப்பட்டு விழுந்திருக்காங்கல்ல, இந்த கேப்ல வேகமா இவரோட ரூம் வந்துடுறாரு. இப்ப போன் எடுத்து வேகமா டெய்லாம் பண்றாரு. ஷைனிக்கு ரத்தம் பொல பொலன்னு ஊத்திட்டு இருக்கு. தண்ணி தாக வேற எடுக்குது. அதனால கிச்சனுக்கு வந்து இவங்களும் தண்ணியை குடிச்சிடுறாங்க. அவர் கடைசியா ரூமுக்கு போனது இவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துக்கு வந்து செக் பண்றாங்க. அப்பதான் போன் லைட் எரியுது. கடைசியா யாருக்கோ கால் பண்ணிருக்காரு போலன்னு செக் பண்றாங்க. பார்த்தா போலீஸ்க்கு தான் கால் பண்ணிருப்பாரு. இப்ப ஷைனி இருக்காங்கல்ல, கிரண் உட்காந்து இருக்க இடத்துக்கு வந்து உட்காந்துடுறாங்க. அவர் போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காரு. ரொம்ப நேரம் பேசின மாதிரி தெரியல. அதனால போலீஸ் வரதுக்கு முன்னாடி இவரோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்மளால முடியாது, சோமனுக்கும் கால் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, வெளியே இருக்க சோமனுக்கு கால் பண்ணிட்டாரு. இங்க ஒரு பிரச்சனை, வேகமா வீட்டுக்குள்ள வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோமனும் பரபரப்பா மாறிடுறாரு. வீட்டுக்குள்ள வரதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா கதவுலாம் மூடி இருக்கு, எப்படி வருதுன்னு கேக்குறாரு. உள்ள வரதுக்கு வழி இல்லையே அப்படின்ற மாதிரி கிரண் சொல்லிட்டாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மரத்து மேல ஏற சொல்லு, மேல் வழியா உள்ள வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோமனும் அந்த இடத்துல சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஆனா இந்த வழியா சொன்னோன்னா இந்த இடத்துல கிரண் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா ஷைனியை பத்தி ஒரு பையன் சொன்னான் பாத்தீங்களா, அது உண்மைன்றது இவருக்கு தெரிய வந்துருது. அவன் சொன்னது அப்ப உண்மைதான் போலியே, நீ இவன் கூடயும் பழகிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் கோவமா கேக்குறாரு. ஷைனி என்ன சொல்றாங்கன்னா, ஆமா பழகிட்டு இருக்கேன், நீ எதுக்காக என்னோட ஹஸ்பண்ட் மாதிரி இவ்வளவு கோவப்படுற, நீயும் ஒன்னும் உத்தமம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரும் இந்த இடத்துல கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. நம்ம பிரச்சனையை அப்புறமா பார்த்துப்போம், குட்டி சாயன் கதையை முதல்ல முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சோமன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. ஈரவா நடந்த விஷயத்தெல்லாம் இவருக்கு புரிய வச்சிடுறாரு. அப்பதான் குட்டி சாயன் இருக்காரு பாத்தீங்களா, வீடியோ பிடிச்சுக்கிட்டே இவருக்கு எதிர வந்து நிக்கிறாரு. இப்ப சோமன் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த ஆயுதத்தை குடு அப்படின்ற மாதிரி வாங்கிடுறாரு. இப்ப வேகமா குட்டி சாயனை அடிக்கிற மாதிரி ஓடி வந்துட்டு இருக்காரு. ஆனா குட்டி சாயன் நடுவுலயே எண்ணெயெல்லாம் சிந்தி வச்சிருப்பாரு. அந்த எண்ணெயில வலிக்கு விழுந்து பயங்கரமா அடிபட்டுறாரு. அவர் கையில ஒரு ஆயுதம் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த குட்டி சாயனும் புடிங்கிடுறாரு. இப்ப சோமன் மண்டையிலேயே அடிக்கிறாரு. சோமன் அந்த இடத்துல மயங்கின மாதிரி விழுந்துடுறாரு. இப்ப கிரணும் சோமனுக்கு என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக வேகமா சோமனுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. டேய் என்னாச்சுடா, எந்திரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இத பாக்குற ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, சைலண்டா இவங்க ரூம்க்கு வந்துடுறாங்க. இவங்க ரூம்ல இருந்து ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, 2 பேர் வீட்டுக்குள்ள பூந்துட்டாங்க, மாமா போலீஸ்க்கு தகவலை பாஸ் பண்ணிட்டாரு. ஆனா அவனுங்க 2 பேர் மாமாவை சாவடிச்சிட்டாங்க, என்னை எப்படியாவது வந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் அழுவுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இத பேசிட்டு இருக்கும் போதே கிரண் இருக்காரு பாத்தீங்களா, பின்னாடி வந்து நிக்கிறாரு.
இவங்க வேற ஒரு பிளான் போடுறாங்க அப்படின்றது கிரணுக்கு தெரிஞ்சிருது. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல கிரண் அப்படின்ற மாதிரி இவங்களும் சமாளிக்கிற மாதிரி பேசுறதுக்கு வராங்க. என்னையும் சோமனையும் சாவடிச்சுட்டு நீ மட்டும் தப்பிக்கலாம்னு யோசிக்கிறல்ல, உன் பிளான்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சுடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கோவத்துல இவங்க அசிங்கமா திட்டி இந்த இடத்துல சண்டை போடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க சண்டை போடுறது தெரிஞ்சு குட்டி சாயன் இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபுக்கு ட்ரெஸ் மாத்துறதுக்காக போயிடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவர் இருக்கார்ல, ஷைனியை லாக் பண்ணிடுறாரு. சாவு அப்படின்ற மாதிரி அவங்க மண்டைய ஃபோர்ஸா இடிச்சிடுறாரு. இப்ப மிச்சம் இருக்கிறது குட்டி சாயன்ல, அவரை சாவடிச்சுட்டு தப்பிக்கணும்னு யோசிக்கிறாரு. குட்டி சாயன் கால்ல ரத்தம் இருக்கும். அந்த ரத்த கரையை ஃபாலோ பண்ண மாதிரி தான் குட்டி சாயனை ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு ரூம்ல இருக்கிறது தெரிய வருது. அந்த ரூம்குள்ள வேகமா நுழையணும்னு யோசிக்கிறாரு. இப்ப கதவை திறக்கிறாரு. பார்த்தா திடீர்னு மேல இருந்து ஒரு சிலிண்டர் பொத்துன்னு இவர் மேல விழுது. அதே இடத்துல இவர் இறந்து போயிடுறாரு. இப்பதான் குட்டி சாயனை நமக்கு காட்டுறாங்க. குட்டி சாயன் கீய வாழைப்பழத்துல தான் ஒளிச்சு வச்சிருப்பாரு. எந்த வாழைப்பழத்துல மறைச்சு வச்சாரோ அங்க இருந்து கீ எடுத்துடுறாரு. இப்ப கிரண் இறந்த மாதிரி விழுந்து கிடக்கிறாரு பாத்தீங்களா, அவரெல்லாம் கிராஸ் பண்ணி அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. இப்ப மெயின் டோரை ஓபன் பண்றதுக்காக போறாரு. ஆனா ஈரன் இன்னும் இறந்திருக்க மாட்டாங்க. சடனா இவர் வந்துட்டு இருக்கும் போது காலை பிடிச்சிடுறாங்க. இவர் கூட சண்டைலாம் போடுறாங்க. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்களை எட்டி எட்டி மிதிச்சிட்டு இருக்காரு. எப்படியாவது கதவை திறந்துடணும் அப்படின்ற மாதிரி கதவுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. இப்ப கீ எடுத்து கதவை ஓபன் பண்றாரு. கதவு திறந்தோம் பொத்துன்னு கீழே போய் விழுறாரு. இவர் விழுறதுக்கும் கரெக்டா போலீஸ் ஜீப்லாம் வரதுக்கும் சரியா இருக்கு. ஆம்புலன்ஸ்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்திருக்கும். இப்ப உள்ள இருந்து ஒவ்வொருத்தரையா தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. யாருமே சாவல போல, பயங்கரமா காயம் மட்டும் தான் பட்டிருக்கு போல. இப்ப எல்லாரையும் ஆம்புலன்ஸ்ல எல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க. இந்த சமயம் தான் இவரோட பையன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்பா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்னென்னமோ நடந்து முடிஞ்சிருச்சு, எதையும் உன்னோட தலையில ஏத்திக்காத, உன் அம்மாவோட இறுதி சடங்கை சரியா செஞ்சு முடியும் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இவருக்கு எதுவுமே புரியல. என்னதான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள வராரு. இவங்க 3 பேருமே இறந்துட்டாங்களா இல்ல உயிரோட தான் இருக்காங்களா அப்படின்றத நமக்கு சரியா காமிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப பையன் இருக்காரு பாத்தீங்களா, அம்மாவோட ரூம் வந்துடுறாரு. அம்மாவை பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயம் எல்லா இடத்தையும் நிறைய ரத்தம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கேமரா கொஞ்சம் கொஞ்சமா டாப் ஆங்கிள் ஜூம் அவுட் ஆக ஆரம்பிக்குது. இந்த வீட டாப் ஆங்கிள் காமிச்ச மாதிரி நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.